2005ஆம் ஆண்டு தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு மாநாடு நடைபெற்றது. மொத்த மதுரையும் அந்த மாநாட்டால் குலுங்கியது. மாநாட்டுக்கு பெயர் போன திமுகவும் அதிமுகவும் கூட வாய்ப்பிழந்து பார்த்த அந்த மாநாடு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. அந்த மாநாடு கேப்டன் விஜயகாந்த் நடத்திய மாநாடு. தேமுதிக எனும் கட்சியின் பெயர் அறிவிப்புக்கான மாநாடு. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக சினிமா நடிகர்களிலேயே மக்கள் மீது எப்போதும் அக்கறை கொண்டவரான விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு பின்னால் அவர் சந்தித்த கசப்பான அனுபவங்களும் இருந்தன. ஆனாலும் விஜயகாந்தின் அரசியல் வருகையை மக்கள் நம்பிக்கையோடும் ஆவலோடுமே எதிர்பார்த்திருந்தனர். இந்நிலையில்தான் 2005ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கட்சி தொடங்குவேன் என அறிவித்தார் விஜயகாந்த். ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மதுரையில் மாநாடு, கட்சியின் பெயர் அறிவிப்பு என தடாலடியாக அறிவித்தார் அவர். அதிமுகவும் திமுகவும் அதிர்ந்தன. மொத்த தமிழ்நாடும் விஜயகாந்த் மாநாடு நடக்கப் போவதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தன. மாநாட்டை நடத்துவதற்காக பல்வேறு அணிகள் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு அணியும் தங்களுக்கென பிரத்யேக சீருடையில் வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மதுரை மாநகரை அடுத்த திருப்பரங்குன்றம் அருகே உள்ள திருநகரில் 150 ஏக்கர் இடத்தில் ஏற்பாடுகள் தொடங்கின. எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தில் மாநாட்டு திடலுக்கு விஜயகாந்த் வருவார் என்றும் ஒவ்வொரு அணிகளாக அணிவகுப்பு செய்ய மேடை ஏறுவார் எனவும் அறிவிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 மாநாட்டுக்கு மொத்த மதுரையும் தயாரானது. விஜயகாந்தின் ரசிகர்கள் தங்களது ஹீரோவின் அரசியல்வாதி அவதாரத்தை பார்க்க தயாராகி கொண்டிருந்தனர். மாநாடு 14ஆம் தேதி காலை தொடங்கி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் 13ஆம் தேதி இரவே கூட்டம் கூட தொடங்கியது. காலை 7:30 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்தோடு மாநாடு தொடங்கியது. லட்சக்கணக்கில் மக்கள் குவிய தொடங்கின. பேருந்துகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. லாரி, டெம்போ என கிடைத்த வண்டிகள் அனைத்திலும் அடுத்தடுத்து மக்கள் வந்து சேர்ந்தனர். 9 மணிக்கு மேல் எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தில் மாநாட்டு திடலுக்கு வந்து சேர்ந்தார் விஜயகாந்த். மாநாடு நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அணிகளை சேர்ந்தோர் ஒரே மாதிரியான சீருடையில் வந்து அணிவகுப்பு கொடுக்க அதனை விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். மக்கள் வெள்ளத்தை கடந்து மேடைக்கு விஜயகாந்த் வந்து சேரவே அரை மணி நேரத்திற்கும் மேலானது. வந்ததும் கட்சி கொடியை ஏற்றி வைக்க அரங்கமே அதிர்ந்து போனது. மாநாடு அரங்கத்துக்கு காந்தி காமராசர் அரங்கம் என பெயரிட்டார் கேப்டன். புரட்சி கலைஞர் வாழ்க, வருங்கால முதல்வர் வாழ்க, தமிழக நம்பிக்கை நட்சத்திரமே எங்கள் கேப்டனே வருக என்று முழக்கங்கள் எழும்பின. அவர்களை பார்த்து கேப்டன் விஜயகாந்த் கைகூப்பி வணங்கியும் கையை அசைத்தும் வணக்கம் தெரிவித்தார். உடனே கூட்டத்தினர் அரங்கமே அதிரும் வகையில் கரவொலியை எழுப்பினர். மாநாட்டில் ஒவ்வொருவராக பேச தொடங்கினர். தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த அனைவரின் கட் அவுட்களும் மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. அதோடு ஆங்காங்கே ராட்சத LED திரைகள் வைக்கப்பட்டு மாநாட்டை பார்க்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாநாட்டு பந்தலுக்கு வெளியேயும் டிஜிட்டல் திரைகள் வைக்கப்பட்டு அவ்வழியே செல்லும் மக்களும் கூட மாநாட்டை பார்க்க வைத்தார் விஜயகாந்த். கடைசியில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டார் விஜயகாந்த். அவ்வளவுதான். மொத்த மதுரையும் குலுங்கும் அளவுக்கு வானமே அதிரும் வகையில் அந்த கூட்டம் மாறி போனது. மைக் முன் வந்த விஜயகாந்த் மக்களை நலம் விசாரித்து விட்டு தனது பேச்சை தொடங்கினார். நான் முன்பு உங்களிடம் எல்லோருமே நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறுவேன். அதே போல எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். நான் இங்கு உள்ளவர்களிடம் இந்த பந்தலை விரிவுபடுத்த முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் இதுவரையில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை பார்த்தது இல்லை, 2.5 லட்சம் பேர் உட்காரலாம் என்று கூறினர். வெளியேயும் லட்சக்கணக்கானோர் இருக்கின்றனர். நாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டிற்கே தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த மாநாடு என பேச கேப்டன் கேப்டன் என ஆரவாரம் அடங்கவே நிமிடங்கள் பிடித்தன. 50% ஓட்டுகள் பெண்களிடம் உள்ளது என்பதும் எனக்கு தெரியும். பெயருக்கு ஏற்றார் போல கட்சியின் செயல்பாடுகள் அமையும். மற்றவர்களை போன்று 2-3 நாள்கள் மாநாடு நடத்தலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனது தொண்டர்கள் யாரும் பணக்காரர்கள் அல்ல, ஏழைகள் தான். அதனால்தான் ஒரு நாள் மாநாடு நடத்துகிறேன். உங்கள் சக்தி அனைவருக்கும் தெரிய வேண்டும். சிறு சிறு தவறுகள் இருக்கலாம், அது எல்லோரிடத்திலும் இருக்கும். ஆனால் எனது தொண்டர்கள் ராணுவத்தை போன்றவர்கள் என அடுத்த அடி அடிக்க விஜயகாந்தின் அக்கறையை நினைத்து பூரித்தனர் தொண்டர்கள். ஆனால் கடைசியில் விஜயகாந்த் செய்ததுதான் ஹைலைட். என்னோட தொண்டர்கள் எல்லோரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு பத்திரமா போங்க, என்னோட நினைப்பு உங்களை பத்தி தான் இருக்கும் என பேச்சை முடிக்க தலைவா தலைவா என மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்க மாநாடு முடிந்தது. மதுரையில் இப்படி ஆரம்பித்த தேமுதிகவை பின்னாட்களில் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக மாறி